வேகமா மேல போற ராக்கெட் பெட்ரோல் தீர்ந்து திடீர்னு கீழே விழுகிற மாதிரி நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஏன் சடனா வியூ ஸ்டாப் ஆகுது? இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்ச 4 சீக்ரெட் பாயிண்ட தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்காக ஷேர் பண்ணிக்க போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நீங்க ஒரு புது சேனல் ஓபன் பண்றீங்க. என்ன வீடியோ போட்டாலுமே வியூஸே போகல. திடீர்னு ஒரு வீடியோக்கு 1K வியூஸ் 1000 வியூஸ் கிட்ட போனா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? இதே தான் நம்மளுடைய பெய்ட் யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ண ஒரு ஸ்மால் கிரியேட்டருக்கு நடந்திருக்கு. என்கிட்ட வாட்ஸ்அப்ல ப்ரோ நீங்க சொல்ற ட்ரிக்ஸை நான் ஃபாலோ பண்ணி கீவேர்ட்ஸ் மூலமா வீடியோ போட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல ஒரு வீடியோக்கு 1000 வியூஸ் போயிருக்கு ப்ரோன்றத என்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா சொன்னாங்க. ஸோ நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம். நம்ம போஸ்ட் பண்ற ஷார்ட்ஸ் வீடியோக்கு ஏன் சடனா வியூ ஸ்டாப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்ச 4 சீக்ரெட்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னதான் நீங்க போஸ்ட் பண்ற ஷார்ட்ஸ் வீடியோக்கு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனும் ஸ்வைப் ரேட்டும் சூப்பரா இருந்தாலுமே ஏன் வியூஸ் போகல, சடனா ஸ்டாப் ஆகுது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு இந்த சீக்ரெட் ஒன்ல பார்ப்போம். யூடியூபோட ஷார்ட்ஸ் அல்காரிதமுக்கு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனும் ஸ்வைப் ரேட் மட்டும் நல்லா இருந்தா போதாது. மூன்றாவது விஷயமும் ரொம்ப முக்கியம், அது சூப்பரா இருக்கணும். அதுதான் என்கேஜ்மெண்ட். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோக்கு 30 வியூஸ் போனதுக்கு அப்புறமா தான் ஒரு லைக் வந்துச்சு. அடுத்த 20 வியூஸ் போனதுக்கு அப்புறமா ஒரு லைக் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 வியூஸ்லயே ஸ்டாப் ஆயிருச்சு. டோட்டலா 53 வியூஸ். அந்த 50 வியூஸ்ல 2 லைக் பார்த்து கமெண்டே பார்க்காம இருக்கும்போது யூடியூபோட அல்காரிதம்க்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடியோ அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, என்கேஜ்மெண்டே வரல. அதனால இந்த வீடியோவை நம்ம அதிகமா ப்ரோமோட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவோம் நினைச்சதுனால தான் எனக்கு அந்த 53 வியூஸ் போனதுக்கு அப்புறமா இது வரைக்கும் ஒரு வியூஸ் கூட போகல. அதே தான் நான் ரெண்டாவதா போஸ்ட் பண்ண வீடியோக்கு அதிகமா வியூஸ் போயிருக்கு கம்பேரிட்டிவ்லி அப்படின்னா நான் அந்த வீடியோல கேவலமா எடிட் பண்ணியிருந்தாலும் எப்படி அதிகமான லைக் வர வச்சேன்ற விஷயத்த இந்த வீடியோல 4வது சீக்ரெட்ல ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பார்த்தா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரெண்டாவது சீக்ரெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் ஓகே, ஆனா என்ன கேட்டகரியில போட்டா அதிகமா வியூஸ் போகும்ன்றத இந்த சீக்ரெட்ல பார்க்க போறோம். இந்த கான்செப்டை நம்ம கிரியேட்டரை பேஸ் பண்ணி 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு யூடியூப்ல ரொம்ப கால வருஷமாவே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்டரா இருக்கிறவங்க, இன்னொருத்தர் பிகினர். நீங்க மேபி எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரியேட்டரா இருக்கீங்கன்னா என்ன கேட்டகரியில வீடியோஸ் போட்டா அதிகமா வியூஸ் போகும்ன்றத சொல்றேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்டரா இருக்கும்போது கண்டிப்பா உங்ககிட்ட மைக் இருக்கலாம், கேமரா இருக்கலாம், எடிட்டிங் பண்றதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா யூடியூப்ல போயிட்டு இப்ப என்ன சாங் ட்ரெண்ட் ஆகுது, என்ன கான்செப்ட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்க ரீமேக் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரியேட்டரா இருக்கும்போது ட்ரெண்டான விஷயத்தையே அப்படியே காப்பி பண்ணாம அதுல இருந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற விஷயம் ஃபகத் ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவருடைய ஷார்ட்ஸ் வீடியோ தான். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ சாங் நீங்க ரீமேக் பண்றீங்கன்னா ராமன் ஜானு பண்ண மாதிரி அதே ஷார்ட்ஸ் வீடியோவை கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரி மாத்தி நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணும்போது தான் அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு புதுசா இருக்கும். அப்போ என்கேஜ்மெண்ட் அதிகமா வரும், ஆட்டோமேட்டிக்கா வைரல் ஆகலாம். ரெண்டாவது கேட்டகரி, இல்ல ப்ரோ நான் இப்பதான் யூடியூப் குள்ளேயே வந்திருக்கேன், நான் ஒரு பிகினர் தான், அப்ப எப்படி கேட்டகரியை சூஸ் பண்ணி வீடியோ போடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நான் என்ன விஷயத்த முன்னாடி ட்ரை பண்ணேனோ அதை நீங்க இப்போ ட்ரை பண்ணுங்க போதும். இதே தாங்க ட்ரெண்டிங்ல ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்தளவுக்கு எந்த மூவி, எந்த சாங் ஆர் எந்த ஆக்டரோட மூவி ஃபேமஸா போகுதோ அதனுடைய நேமை மட்டும் கேப்சர் பண்ணி அதை கீவேர்டா பயன்படுத்தி யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல போடுங்க. அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி ஆடியன்ஸ் ரெகுலரா என்ன சர்ச் பண்றாங்கன்றது உங்களுக்கு யூடியூபே காமிச்சு கொடுத்துரும். அந்த கீவேர்ட்ஸை எடுத்து அதுக்கு ரிலவெண்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை எக்ஸாக்டா டைட்டில் கொடுத்து நீங்க மேக் பண்ணீங்கன்னா யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், யூடியூப்ல சர்ச் பண்ற அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நீங்க வீடியோஸ் போடும்போது யூடியூபோட ஹோம் பேஜ்ல அந்த கீவேர்ட்ஸை போட்டு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணும்போது உங்க வீடியோ மேபி ரேங்கிங்ல வந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் வீடியோ சஜஸ்டட்ல போகலனாலுமே ஹோம் பேஜ்ல காமிக்கும் போது தம்ப்நெயில பார்த்து ஆடியன்ஸ் கிளிக் பண்ணாங்கன்னா ரெகுலரா இந்த வீடியோக்கு வியூஸ் வருதுன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் ஷார்ட்ஸ் அல்காரிதமே இந்த வீடியோவை அதிகமா ப்ரோமோட் பண்ண ஆரம்பிக்கும். தேர்ட் சீக்ரெட், இந்த விஷயத்தை நீங்க பண்ணலனா யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்றேன்ற பேர்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அதாவது ஸ்வைப் ரேட்னு சொல்லுவாங்க. ஸ்வைப் ரேட்னா என்னன்னா அதிகமான ஆடியன்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்காக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்க வீடியோ இன் பிட்வீன் கேப்ல வருது, அதை அதிகமா ஆடியன்ஸ் பார்க்காம ஸ்வைப் பண்ணி விட்டுறாங்கன்னா அந்த இடத்துல உங்க ஸ்வைப் ரேட் கம்மியா இருக்கும். அதுவே ஸ்வைப் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் உங்க வீடியோவை பார்க்கறாங்க நிப்பாட்டி அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி நீங்க ஆடியன்ஸை ஹூக் பண்ணி பார்க்க வைக்கலனா ஷார்ட்ஸ் வீடியோக்கு வியூஸ் போகவே போகாது. இப்படிப்பட்ட முக்கியமான ஷார்ட்ஸ் ஹூக்கை 5 விதமா பிரிக்கலாம்.
ஒன்னு சென்டிமெண்டல் ஹூக், வயர்டு ப்ராடக்ட் ஹூக், ரியாக்ஷன் ஹூக், ஸ்டோரி டெல்லிங் ஹூக், கொஸ்டின் ஹூக். இந்த 5 ஹூக்ல உங்க வீடியோக்கு எது மேட்ச் ஆகும்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஹூக்க கரெக்ட்டா பயன்படுத்தினாலே உங்க வீடியோக்கு வியூஸ் வேற லெவல்ல இன்கிரீஸ் ஆகும். ஆனா இந்த 5 ஹூக் நேம சொல்றீங்களே ப்ரோ, அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு 600 லைக்ஸ்க்கு மேல வந்துருச்சுன்னா நான் ஹூக்க பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ as soon as possible உங்களுக்காண்டி போஸ்ட் பண்றேன். மறக்காம இப்பவே ஒரு லைக்க தட்டி விடுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோவோட 4வது முக்கியமான சீக்ரெட். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, வீடியோக்கு கேவலமா எடிட்டிங் பண்ணாலுமே லைக்ஸ் எப்படி அதிகமா வாங்குறதுன்னு, அதுவுமே உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கிட்டே வாங்க. அண்ட் 4வது சீக்ரெட் என்னன்னா, உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோல எடிட்டிங் சூப்பரா இருந்தாலும், நீங்க அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே வியூஸ் போகல அப்படின்னா அந்த வீடியோவோட ஐடியா ரொம்ப ரொம்ப புவரா இருக்குன்னு அர்த்தம். நான் 2வது வீடியோ போட்ட டாபிக்க பாருங்க. குரங்கு கையில துப்பாக்கி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். சோ இந்த கான்செப்டோட எடிட்டிங் கேவலமா இருந்தாலுமே அந்த ஹூக் பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, குரங்கு கையில துப்பாக்கி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற ஐடியாவை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணதுனால ஐடியா கொஞ்சம் பெட்டரா இருந்ததுனால அந்த வீடியோக்கு கொஞ்சம் அதிகமா வியூஸ் போயிருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோவோட ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கேவலமா எடிட் பண்ணி குவாலிட்டி ஸ்மாரா இருந்தாலுமே வியூஸ் தரமா போகும். அதனால தான் அந்த வீடியோக்கு எனக்கு அதிகமா லைக்குமே வந்திருக்கு. சோ ஐடியால அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கு. ஆனா எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல அதிகமா இருக்காங்க, ஆனா வியூஸே போக மாட்டேங்குது. என்ன ப்ரோ காரணம்னு கேட்டீங்கன்னா, அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோ மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.